பள்ளிகளில் எங்கே பார்த்தாலும் பாலியல் கரைகள், அலட்சியமாக அல்வா சாப்பிடும் முதல்வர். இது தாங்க நம்ம சீமான். அவர் கண்டனம் தெரிவித்து உள்ளனர். அவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு நம்மளோட முதலமைச்சரை பற்றி அதை பார்க்க போகிறோம். ஏன்னாங்க தமிழ்நாட்டில் 2025 சரி எப்போ பார்த்தாலும் இந்த பாலியல் துன்புறுத்தலுங்க நாளுக்கு நாள் அதிகமாக உள்ளது. அதில் தான் நம்ம சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் இவ்வளோ விஷயம் நடந்து உள்ளது, நம்மளோட முதலமைச்சர் கூலாக அல்வா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டுங்க அவருடைய கண்டனத்தை தெரிவித்து உள்ளனர். மறந்துடாமல் நீங்கள் இந்த சம்பவம் பற்றி சொல்லிட்டு கம்மாவில் பின் பண்ணிட்டு போங்க. ஏன்னா 2025 சரி 24 சரி எங்கே பார்த்தாலும் பாலியல் பற்றி நடந்துதான் உள்ளது. நீங்கள் சீமானவருக்கு ஓட்டு போடலாம் இருந்தால் லைக் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியுமா, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் பண்ண டிங்கி அமைக்கிறங்க. இந்த வீடியோ எண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் பள்ளிகளும் சரி ரயில் உள்ளிட்ட இடங்களில் பெண்களுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லைகள் நடந்து வருகிறது. இதற்கு தான் கண்டனம் தெரிவித்து உள்ள நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிவு ஒன்றை வெளியிட்டு உள்ளனர். இதை பற்றி தாங்க ஒரு பதிவு லிஸ்ட்டில் பெருசாக சொல்லியிருக்காரு. அந்த பதிவு தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். அந்த பதிவில் அவர் கூறப்பட்டிருப்பது என்னென்னா, பள்ளியறை எங்கே பாலிய கரைகளும் சரி பாதிக்கப்படும் பெண் குழந்தைகள், வேதனையில் பெற்றோர்கள், வேடிக்கை பார்க்கும் திமுக அரசு, அலட்சியமாக அசால்ட்டாக சரிங்களா கூலிங்காக அல்வா சாப்பிடும் முதல்வர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகில் உள்ள போச்சம்பள்ளி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து ஒரு மாணவியை அதோ பள்ளியில் தான் 4 பேர் சரிங்களா அவங்க ஆசிரியர், அந்த ஆசிரியர் 4 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த ஒரு நிகழ்வு ஒரு அதிர்ச்சியும் தேடி ஆத்திரத்தை ஏற்படுத்தும் நிலையில் அந்த வேதனை செய்தி மறைவதற்குள்ளு தான் மணப்பாறைப்பட்டியில் தனியார் பள்ளி சிறுமிக்கு தாளர் உள்ளிட்டவர் பாலியல் துன்புறுத்தல் எனும் செய்தி இதயத்தை நொறுக்கி செய்கிறது. நாள்தோறும் நடைபெறும் பாலியல் வன்கொடுமை தடுக்க தவறி சட்டம் ஒழுங்கை முற்றிலும் முழுமையாக திருத்தி உள்ள திமுக அரசின் நிர்வாகத்தை அலட்சியமாக போற்று வன்மையாக கண்டித்து உள்ளனர். யாரும் நம்ம சீமான் அண்ணன் அவர்தான். திமுக ஆட்சியில் பள்ளி குழந்தைகள் முதல் பல்கலை மாணவர் வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படும் கொடுமைகள் வார்த்தைகளாக சொல்ல முடிய கூடியதில்லை. அண்ணா பல்கலை தொடங்கி கலைஞர் பேருந்து நிலையம் வரை பெண்கள் எங்கேயுமே பாதுகாப்பாக செல்ல முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டில் கொடுஞ்சூழல் நிலவி உள்ளது. இதில் தாங்க லிஸ்ட்டு வச்சிருக்கேன் சரிங்களா. என்னென்னா, கடந்த 23/12/2024 ஆண்டு அன்று தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை. 1/2/2025 அன்று தான் சென்னை ஹவுஸ் பகுதியில் உதவி கேட்டு வந்த 13 வயது சிறுமிக்கு மயிலாப்பூரில் போக்குவரத்து காவலர் பாலியல் வன்கொடுமை செய்து உள்ளனர். 14/1/2025 அன்று மதுரை பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை. 18/1/2025 அன்று கரூரில் தான் பள்ளி மாணவிக்கு காவலர் பாலியல் தொல்லை. 21/1/2025 அன்று திருப்பூரில் அரசு பள்ளி மாணவிக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை. 24/1/2025 அன்று திண்டுக்கல் நத்தம் அருகே அரசு பள்ளி மாணவிக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை. 18/1/2025 அன்று தென்காசி வீரணத்தில் காவலர்களால் இளம்பெண் பாலியல் துன்புறுத்தல் ஆளாய உள்ளனர். 25/1/2025 ஆண்டு அன்று கிழக்கு கடற்கரை சாலையில் மகிழுந்தியில் பயணித்த பெண்களை வீடு வரை விரட்டி சென்ற கொடுமைதான். 3/2/2025 சேலம் தாலைவாசலில் பள்ளி மாணவிக்கு முதியவர் பாலியல் தொல்லை. 5/2/2025 கிருஷ்ணகிரி பக்கூர் அருகே பள்ளி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை. 5/2/2025 ஆண்டு அன்று கள்ளக்குறிச்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் தூண்டுதலில் பெண் கிராம நிர்வாகி அலுவலர் முகத்தில் மீது சாணியை வீசி கீழே தள்ளி எப்படின்னா அந்த கொடுமை நடந்து உள்ளது. 5/2/2025 ஆண்டு அன்று கலைஞர் பேருந்து நிலையத்தில் நின்ற 19 வயது பெண் பாலியலுக்கு ஆளாய உள்ளனர். 5/2/2025 அன்று சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் 8ஆம் படிப்பு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. 6/2/2025 அன்று வேலூர் அருகே ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. 6/2/2025 அன்று மணப்பாறைப்பட்டியில் தனியார் பள்ளி 4ஆம் வகுப்பு சிறுமிக்கு ஆசிரியர் தேதி தலார் உள்ளிட்ட பாலியல் தொல்லை. 6/2/2025 ஆண்டு அன்று சேலம் அரசு பள்ளி மாணவிகளுக்கு உடல் கல்வி ஆசிரியர் பாலியல் தொல்லை. 18/1/2024 ஆண்டு அன்று திருவள்ளூர் பள்ளிப்படை அருகே 3ஆம் வகுப்பு அந்த பொண்ணுங்க பாவம் 3ஆம் படிக்கிறது போல 3ஆம் படிக்கிற மாணவிக்கு தலைமை ஆசிரியர் மற்றும் பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு. 21/11/2024 அன்று நாகர்கோவில் பள்ளி மாணவிக்கு அரசு பேருந்தில் நடத்துனர் பாலியல் தொல்லை.
7/12/2024 அன்று கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோவிலை சேர்ந்த பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை. 21/12/24 அன்று சங்கரங்கோவிலில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. 26/12/24 அன்று ராஜபாளையத்தில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை என திமுக ஆட்சி வந்த பிறகுதான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பெரு ஒரு கொடுமையாகும். கடந்த 31/12/2022 ஆண்டு அன்று சென்னை விருங்காப்பாக்கத்தில் அம்மையார் கனிமொழி பங்கேற்றுள்ள திமுக நிகழ்ச்சியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலர் ஒருவருக்கு திமுக இளைஞரை நிர்வாகி பாலியல் தொல்லையை கொடுத்தது முதல் நேற்று முன்தினம் 5/2/2025 ஆண்டு தமிழ்நாடு காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குனர் கல்பனா நாயக் அவர்களை தம்மை கொலை சரிங்களா அந்த கல்பனா நாயக் அந்த காவலரை கொலை செய்யறதுக்கான சதி சிட்டம் நடப்பதாக புகார் கூறியது வரை பெண்கள் காவலருக்கே பாதுகாப்பு மிக ஒரு மோசமான சூழல் ஏற்பட்டு உள்ளது. தமிழ்நாட்டு உள்ளதான் நிலையில் திமுக ஆட்சியில் சாதாரண பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்க முடியும்? வீட்டை விட்டு வெளியில் சென்ற பெண் குழந்தைகள் மீண்டும் பாதுகாப்பாக வீடு திரும்புவாரா இல்லையா என்று பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் பரிதவிக்கும் கொடுமையான நிலைக்கு தமிழ்நாட்டு மக்களை தள்ளிவிட்டது என்று திமுக அரசு தான் குற்றம் சாட்டி உள்ளனர். யாருன்னா நம்ம சீமான் அண்ணன் அவர். பெண்களுக்கு எதிரான இத்தனை கொடூரங்களும் சரி தடுக்க தவறி கைவிட்ட வேடிக்கை பார்க்கும் திமுக அரசு பெண் சுதந்திரம் பெண்கள் பாதுகாப்பு முதலிடம் என்றெல்லாம் பேசுவதற்கு வெட்கி தலைக்குனிய வேண்டும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்ற ஒன்றுதான் இல்லாமல் போய்விட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்து நிலைமை மாறி இருப்பதான் திமுக அரசின் 4 ஆண்டு ஒரு கால ஒரு சாதனை என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். இதுதான் உலக வியக்கி பார்க்கும் திராவிட மாடல் ஆட்சியா? பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் இரத்த கண்ணீர் வரிக்க வைக்கும் வேலையில தான் காவல்துறை சரி தனது நேரடி கட்டுப்பாட்டில் வைத்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களிடம் பாதிக்கப்படும் பள்ளி குழந்தைகள் பற்றி துளியும் கூட எப்படின்னா கவலை என்று திருநெல்வேலி தான் அல்வாயை ரசித்து ருசித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் வேதனை ஒரு உச்சம். இனியும் இத்தைய மௌத்தக போக்கு தொடர்ந்ததால் பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி பெற்றோர்களுக்கு அலறப்பட்டு ஆற்றாது திந்து வேதனை கண்ணீருடன் வெப்பத்தில் திமுக ஆட்சி அழிவது உறுதிதான். ஆகவே போச்சம்பள்ளிஞ்சேரி மானப்பரப்பட்டி மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் பெற்ற ஒரு மகள் போலவே போற்றி பாதுகாக்க வேண்டிய பிஞ்சு குழந்தைகளை பாலியல் துன்பதுக்கு ஆளாகிவிட்டதாக சிதறங்கள் என்று சொல்லியிருக்காரு. மறந்துடாம இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கங்க.